ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கோதுமை ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோதுமை ரவை கேசரி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 1 கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேங்க. வெல்லத்தில் கல் மண் இருக்கும், அதனால் பாகு பதமெல்லாம் பார்க்கலங்க. வெல்லத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கப்பு பால் சேர்க்க போகிறேன். அதுக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் முழுக்க நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப திகட்டும். ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம கொஞ்சம் நல்லா தாராளமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா நெய் பாதி எண்ணெய் பாதி மிக்ஸ் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் தண்ணியே சேர்க்காமல் முழுக்க பாலில் கூட தாராளமாக செய்யலாம். ஆனால் ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஃபுல்லு பாலாக இருந்தால் திகட்டுங்க, அந்தளவுக்கு நல்லா வராது. வெள்ளை ரவைன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த கோதுமை ரவையில் முழுக்க பால் சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. ஒன்றும் நீங்கள் பாதி பால் பாதி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சேர்க்க போகிற அளவில் 1 பங்கு பால் சேர்த்துட்டு மிச்சமெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட பனங்கல்கண்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெல்லத்தில் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா நடுவில் நம்ம சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ கீ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நடுவில் பத்தலைன்னா 2ம் கலந்தே சேர்த்துக்கலாம். நெய்யில் மட்டுமே செஞ்சோம்னா ஹெவியாக இருக்கும். எனக்கு நெய்யில் செஞ்சதான் பிடிக்கணும், தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்தது 1 நிமிஷம் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆயில் லிக்விடாக இருக்குது. நம்ம சேர்த்த கீ வந்து லைட்டாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த நெய் முந்திரி தனியாக எடுத்தாலும் சரி, இது கூடயே ரவையை சேர்த்து வறுத்தாலும் சரி, உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நான் ரவையை வந்து இது கூடயே சேர்த்து வறுத்துக்க போகிறேன். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது கூட சேர்த்து நம்ம வறுக்கும்போது நம்மளோட கேசரி நல்லா உதிராக கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறணும். நம்ம வறுக்கிற ரவை அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரவை தீயாமல் வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு ரவை வந்த உடனே வறுத்தது போதுங்க. இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தண்ணி பாலெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணியாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் சுட வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது பாலும் தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரவைக்கு இது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் வெந்த உடனே சரியாயிடுங்க. பாலில் ஆடை இருக்குது, அதை நான் எடுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக நான் எடுக்கலைங்க. இது நல்லா வேக விடலாம். இது நல்லா வேகட்டுங்க. ரவையை நம்ம வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம், அதனால் கட்டி விழ வாய்ப்பே இல்லைங்க. அதனால தான் நம்ம ரவையை நல்லா வறுத்துடுறோம். டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், உதிராக இருக்கும், கட்டி விழாது. அதுக்காக தான் நம்ம ரவையை தவறாமல் வறுக்கணும்னு சொல்கிறேன். இது பால்லையும் தண்ணியிலையும் ரவை நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம், தீயாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், தண்ணி பால் சேர்த்து நம்ம ரவையை வேக வச்சிடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நல்லா திக்கானது உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரவை நல்லா வெந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, அதை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை சேர்க்கறதுனால மறுபடியும் தண்ணியாக மாறுங்க, ஆனால் மறுபடியும் வெந்த உடனே கரெக்டாகிடும். நான் 1 பங்கு பால் 3 பங்கு 1 பங்கு பால் சேர்த்துருக்கேங்க. 3.5 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிச்சம் 1/2 கப்பு, அதாவது டோட்டலாக 4 சொன்னேன்னா
ஒரு 1/2 கப்பில் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். வெள்ளை தண்ணி 1/2 கப்பு, 3 கப்பு வெறும் தண்ணி, அதுக்கப்புறம் 1 கப்பு பால். இதுதான் நான் சேர்த்த கேசரியோட அளவுங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ஏலக்காய் தூள் வெள்ளை கரைசலோட ரவை நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட கோதுமை கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்தது, நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்த உடனே டார்க்காக மாறிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். டோட்டலாக இதை செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம சேர்க்கிற அளவு பொறுத்து தாங்க டைம் சொல்ல முடியும். இதுக்கு எப்படி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. வெள்ளை கரைசலோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் கூட நல்லா திக்காயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நடுவில் நல்லா கிளறி விடலாங்க. வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி, வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நெய், எண்ணெய் ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அட்டகாசமாக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. முந்திரி, திராட்சை எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வெல்லம் 1 பங்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் 1 பங்கு ரவாவுக்கு 2 பங்கு இனிப்பு கூட சேர்க்கலாம். பால்லையே முழுக்க பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இனிப்பு பிடிக்கும். தண்ணியில் செஞ்சிங்கன்னா கம்மியாக தான் இனிப்பு பிடிக்குங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்த அளவு 1 கப் ரவா, 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு வெள்ளை கரைச்சி வச்ச தண்ணி, 3 கப்பு வெறும் தண்ணி, 1 கப்பு பால். நான் இந்த அளவில் செஞ்சுருக்கேங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் சேர்த்ததுனால சர்க்கரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ரெசிப்பியில் இது இன்க்ளூட் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.